ஹாய் டீம், ராகுல் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாருமே இதில் நம்ம டீமில் இருக்க எல்லாருமே நம்ம டீம் மட்டும் இல்லை, வெஸ்டேஜ் அதாவது எம்எல்எம் கான்செப்ட், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இந்த ரியல் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சரியா. எப்போவுமே ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டர் காசை தேடி ஓடக்கூடாது. பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்க, இது பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் எப்போவுமே காசை தேடி ஓட மாட்டாங்க. நான் சொல்ல புரியுங்களா? காசு உங்களை தேடி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அந்த ஃபீல்டை இருந்து பண்ணணும் சரியா. விதையை போட்டவொன்னா பழம் பறிக்க இருப்பாங்க, அது நடக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மரம் செடியாகும், கொடியாகும், மரமாகும், அப்புறம் தான் வளரும். ஸோ அதே மாதிரி எப்போவுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வெஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கியா? நான் வந்து ஆகஸ்ட் மாதம் சொல்கிறதான் செப்டம்பரில் சொல்கிறேன். செப்டம்பரில் நான் சில்வர் அச்சீவ் பண்ணும்போது தான் டிசம்பரில் சொல்கிறேன் கோல்டு அச்சீவ் பண்ணும்போது. இப்போவும் நான் உங்கள்கிட்ட அதே தான் சொல்கிறேன். இந்த மார்ச் வந்து உங்கள்கிட்ட அதே பாயிண்ட்ஸ் தான் வைக்கிறேன். எப்போவுமே நீங்கள் காசு தேடி ஓடக்கூடாது, காசு உங்களை தேடி வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஐடி ஆக்டிவேஷனுக்காக 1000 ரூபாய் என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து கடை வாங்கி பண்ணேன். செகண்ட் மந்த்தும் எனக்கு டீம் தான் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா? காசு எப்படி உங்கள் தேடி வரும்? நீங்கள் டீமை உருவாக்கினா தான் காசு உங்களை தேடி வரும். அதுக்கு நீ 1 வருஷம் செலவு பண்ணாலும் 12 மாதம் செலவு பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. 12 மாதம் இங்கே செலவு பண்ணாமல் வெளியே என்ன பண்ண போகிற? வெளியே வந்து காசு கேட்க 10,000, 15,000, 20,000 செலவு இன்கம் எடுத்துருக்க போகிற சரியா. 10,000, 15,000 நீ 12 மாதம் செலவு பண்ண போகிற. நம்ம இங்கே அப்படி பண்ணலை. 1 வருஷத்துக்கு அப்புறம் காசு நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக நெட்வொர்க் மார்க்கெட்டில் இருந்து உட்காந்து கரைச்சி குடிச்சிருக்கோம். அந்த குலாப் ஜாப் மாதிரி ஊற வைக்குமே, அதே மாதிரி நீ கரைச்சி குடிச்சிடணும். யார் என்ன கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு ப்ராஸ்பெக்ட் வந்து பேசணும் அப்படின்னா 30 minutes வாட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி எல்லாம் நீ சொல்லியிருக்கணும். அவள் எல்லாம் அதாவது ஒரு ட்ரெயினர் இல்லாட்டி உன்னுடைய அப்ளைன்னு வச்சுக்கோ, உன்னுடைய லீடர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீ கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் அவன் பதில் சொல்லணும். நீ மைண்டு நர்வஸ் ஆகும்போது உனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும் சரியா. காசு தேடி ஓடாத தம்பி, காசு ஒன்றை தேடி வரும். அதுக்காக டீமை புல் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு தான் லீடர், நான் இதான் சொல்லிக் கொடுப்பேன். தயவுசெய்து யாரும் இந்த மாதம் இன்கம் எடுக்கணும், அடுத்த மாதம் வருமானம் எடுக்கணும், அதுக்கு அடுத்த மாதம் அதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு வந்துட்டு உங்களை தேடி காசு வரணும். அதாவது நீங்கள் உங்கள் ப்ரெசன்ஸ் இல்லாமலேயே பாயிண்ட்ஸ் ஆட் ஆகணும், பிவி ஆட் ஆகணும், பிவி கன்வெர்ட் ஆகணும், அது லெவலாக இன்க்ரீஸ் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கீழே ஸ்ட்ராங்கான நம்பிக்கையான டீம் வேணும். ஒரு பிஸ்னஸ் மேன் சூப்பராக வளரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவன் இன்கமுக்காக ஒர்க் பண்ண மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்டிங் தொடங்கிட்டாங்கன்னா அவனுக்கு நம்பிக்கையான என்ஜினியர்ஸ் தேவை, கான்ட்ராக்டர்ஸ் தேவை சரியா. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு இன்கம் வரும், அதாவது ப்ராஜெக்ட் வரும் சரியா. அவன் இல்லாட்டாலும் அந்த வெல்டிங் கடையை இருந்து பார்க்கக்கூடிய நம்பிக்கையான லேபர்ஸ் தேவை. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்பிக்கையானவர்களை தேர்ந்தெடுப்பாங்க, டீமை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ப்ராஜெக்ட் அவன் நினைக்கிறத விட தாண்டி போயிட்டு இருக்கும். ஒரு நாள் ஒருத்தர் கிடைக்கிறது 24 மணிக்கூர், எனக்கு கிடைக்கிறது 2 மணிக்கூர். நான் 2 மணி ஒர்க் பண்ணுறேன். அப்போ எனக்கு கிடைக்க 24 மணிக்கூருக்கு நான் 48 மணிக்கூர் ஒர்க் பண்ண முடியும். எப்படி 48 மணிக்கூர்? ஒரு நாள் இருக்கிறதே 24 hours. எப்படி 48 hours ஒர்க் பண்ண முடியும்னா முடியும். நான் வந்து 22 hours ஒர்க் பண்ணுறேன். எனக்கு டீமில் இருக்கக்கூடிய 24 பேரும் 2 hours ஒர்க் பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒரு நாள் 48 hours ஒர்க் நடக்குது சரியா. ஸோ அதனால் நான் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதுக்கு எதுவுமே நீங்கள் எய்ம் பண்ணக்கூடாது. உங்களை தாண்டி உங்களை மாதிரியே பிலீவ் பண்ணி நம்பிக்கையாக பண்ணக்கூடிய ஒரு டீமை நீங்கள் உருவாக்குறது வரைக்கும் இங்கே நிற்கக்கூடாது சரியா. வெளியே வந்துட்டு என்னெல்லாமோ பண்ணுவாங்க, எம்எல்எம் கான்செப்ட், மல்டிலெவல் கான்செப்ட் தேவையில்லை, மிளகா அரைச்சிடுவாங்க, அவனுக்கு எல்லாம் விவரமே கிடையாது சரியா. என்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படி தான் ஒரு வெங்காயம் தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன, அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா, காசு உங்களை தேடி வரணும். தயவுசெய்து டீமை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், டீமுக்கு கைட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் எல்லாம் தெரியப்படுத்துங்க. அதுக்காக நீங்கள் டெடிகேட் பண்ணுங்கள். சாப்பிடாட்டி என்ன பிரச்சனை கிடையாது, பட் உங்கள் டீமை நீங்கள் கைட் பண்ணால் தான் இன்னொரு காலத்தில் காலுக்கு மேலே காலு போட்டு நம்ம சாப்பிட முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மந்த் நான் பர்ச்சேஸ் பண்ணது போது 1000 ரூபாய் கடை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணேன். அகைன் சொல்கிறேன், செகண்ட் மந்த் நான் 4 கேட்டரிங் ஆர்டருக்கு போகிறேன், 1000 ரூபாய் கடை செகண்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணேன். தேர்ட் மந்த் அதில் கண்டினியூஸாக நான் வந்து 1000 ரூபாய் தான் சரியா. நான் வந்து 2000 கன்சன்சியாக யூஸ் பண்ணலை, எதுவும் யூஸ் பண்ணலை. நான் ஜஸ்ட் ஒரு 1000 rupees நான் வீட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். 3 மாதம் ப்ரான்ஸ். எதுக்காக? இன்கம்காக கிடையாது, டீமுக்காக. அடுத்த மாதம் சில்வர். எதுக்காக? இன்கம்காக கிடையாது, டீமுக்காக. இப்போ கோல்டு. எதுக்காக? இன்கம்காக கிடையாது மக்களே, டீமுக்காக. நீங்கள் எப்போவுமே டீமுக்காக ஒர்க் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நிறைய லீடர்ஸை உருவாக்குங்க. உங்கள் கீழே இருக்கிறவன் உங்களை விட திறமைசாலியாக இருந்தான்னா நெட்வொர்க் மார்க்கெட் நீங்கள் சந்தோஷப்படணும். உங்களோட கீழே இருக்கானா அவன் வீட்டுக்கு போய் தம்பி இப்படி இல்லை அப்படின்னு மண்டையை கொட்டி சொல்லிக் கொடுங்க. ஓகே, பெஸ்ட்டாக பண்ணுங்கள். காசுக்காக ஒர்க் பண்ணானுங்க, டீமுக்காக ஒர்க் பண்ணுங்கள். காசு உங்களுக்கு தேடி வரும்.